ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். தமிழ்நாட்டில் காந்தி வந்து என்னென்னா தமிழ்நாட்டுக்கு வந்ததை தான் வந்துட்டு இங்கே வந்து பாடமாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 3 விஷயம் பார்த்துக்கோங்க. 1919 பிப்ரவரி மாதம் சென்னைக்கு வந்திருப்பார். 1921 செப்டம்பர் மாதம் தமிழகத்துக்கு வந்திருப்பார். அதுக்கப்புறம் வந்து மதுரைக்கு சென்றிருப்பார். 1937 சென்னையில் வந்து மாநாடு நடக்கும். அதுக்கு வந்து இவர் வந்து தலைமை தாங்கியிருப்பார். இந்த 3 டேட்டாவும் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு பாடத்தில் வரலாம். 1919 பிப்ரவரி மாதம் வந்துட்டு எங்கே வந்தார் அப்படின்னு பார்க்கும்போது சென்னைக்கு வந்தார் காந்தி. அப்போதைக்கு வந்து என்ன ரவுலட் சட்டம் அப்படிங்கிற ஒரு சட்டம் போட்டிருந்தாங்க. அதை வந்துட்டு கடுமையாக அந்த சட்டத்தை வந்து என்ன எதிர்க்கணும் அப்படின்னு கடுமையான அந்த சட்டத்தை வந்து எதிர்க்கணும்னு சொல்லிட்டு இவர் வந்துட்டு கலந்தாய்வு கூட்டம் வந்து யார் வீட்டிலனா ராஜாஜியோட வீட்டில் வந்துட்டு இவர் வந்துட்டு அந்த கூட்டத்தில் வந்து கலந்துக்கிட்டு பேசிகிட்டு இருக்காரு. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது ராஜாஜியை மிச்சவங்க எல்லாம் வந்துட்டு அவர் கூட வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமிங்கில் வந்துட்டு பாரதி வந்துட்டு அங்கே வர்றாரு. வந்துட்டு காந்தியடிகளை பார்த்துட்டு நாங்கள் வந்து ஒரு பொதுக்கூட்டம் வச்சுருக்கோம், அந்த பொதுக்கூட்டத்துக்கு நீங்கள் வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்துன்னா இவரை வந்து இன்வைட் பண்ணுறாங்க. அப்போ வந்துட்டு காந்தி வந்து என்னால் வர முடியாது, நீங்கள் வந்துட்டு இன்னொரு நாள் அந்த பொதுக்கூட்டத்தை வைங்களே அப்படின்னு சொல்லி கேட்பாரு. ஆனால் வந்துட்டு இல்லை, அது வந்துட்டு அதே டைம்லேயே தான் நடக்கும், உங்களால் வர முடியலாட்டி பரவாயில்ல, நான் போய் வருகிறேன்னு சொல்லிட்டு இவர் போயிடுவார். அப்போ வந்துட்டு என்னென்னா இந்த இவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு காந்தி கேட்பார். கேட்கும்போதுட்டு இவர் தான் வந்து என்ன தமிழ்நாட்டு கவிஞர் அப்படின்னு சொல்லி ராஜாஜி சொல்லுவார். அப்போ தமிழ்நாட்டு கவிஞர் அப்படின்னா வந்து யாரை சொல்லுவாங்க அப்படின்னா பாரதியை சொல்லுவாங்க. அப்போ இவரை வந்து பத்திரமா பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து என்ன 1921 செப்டம்பர் மாதம் எங்கே வர்றாரு அப்படின்னு நம்ம பார்க்கும்போதுட்டு தமிழகத்துக்கு வந்துட்டு காந்தி வர்றாரு. அங்கே வந்துட்டு புகை வண்டியில் வந்து மதுரைக்கு போவார். மதுரைக்கு போகும்போதுட்டு அங்கே உள்ள மக்கள்லாம் வந்துட்டு எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கும்போதுட்டு எல்லாருமே வந்து இடுப்பில் ஒரு துண்டு மட்டுமே வந்து அணிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவரும் வந்துட்டு வேட்டி, மேல் சட்டை, தலைப்பாகை, பெரிய தலைப்பாகை இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கனால நம்மளும் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு மாறணும், இனிமேல் வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவரும் வந்துட்டு வேட்டியையும் துண்டையும் மட்டுமே பயன்படுத்துகிற மாதிரி மாறிட்டார். அப்போது உலகம் போற்றிய எளிய கோலமாக இந்த இது வந்து மாறிடுச்சு, இவருடைய உடை வந்து மாறிடுச்சு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இவர் வந்துட்டு காந்தி வந்து ஒரு முறை வந்து காரைக்குடியை சுற்றியுள்ள ஊர்களில் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறாரு. அப்போதைக்கு கானாடு காத்தான் அப்படிங்கிற ஒரு ஊரில் ஒரு அன்பர் வீட்டுக்கு வந்து போகிறாரு. அங்கே வந்துட்டு நிறைய வெளிநாட்டு பொருட்கள் வந்துட்டு அங்கே வந்து வச்சுருக்காங்க. அதை பார்த்துட்டு வந்து இதில் ஒரு பகுதியை என்கிட்ட கொடுத்துட்டா கூட போதும், நான் வந்துட்டு நிறைய இதை விட வந்து அழகாக செஞ்சுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து காந்தி வந்து சொல்லுவார். அப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கோமே, நம்ம தப்பாக நிறைய காசை வந்து வேஸ்ட்டாக பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு அவர் வந்து வெக்கி தலை குனிஞ்சு அதுக்கப்புறம் அந்த பொருளை வந்து எதுவுமே வந்துட்டு இல்லாமல் வந்துட்டு எல்லாத்தையும் விற்றுருவார். அடுத்த டைம் வந்து காந்தி வந்து அந்த இடத்துக்கு வரும்போது ரொம்பவே சந்தோஷப்படுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இவர் வந்துட்டு மதுரை கோயிலுக்கு வந்துட்டு இவர் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்து வர சொல்கிறாங்க. அந்த கோயிலுக்கு செல்கிறதுக்கு வந்து எல்லாத்துக்கும் அனுமதி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் வந்துட்டு அனுமதி இல்லைன்னு சொல்லுவோம். அப்போ அந்த கோயிலுக்கு நான் வரல அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறம் மதுரையில் உள்ள கோயிலில் வந்துட்டு எல்லாருக்கும் போகிறதுக்கு பெர்மிஷன் உண்டுன்னு சொன்னதுக்கப்புறம் அப்போ தான் வந்து என்ன காந்தி வந்துட்டு அந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிருப்பாங்க. அதே போல் வந்து குற்றாலத்தில் வந்துட்டு ஒரு நிகழ்ச்சிக்காக வந்துட்டு அவர் வந்திருப்பார். அப்போ குற்றால அருவியில் வந்து நீராடுறதுக்காக அவர் வந்து கூப்பிட்டுருப்பாங்க. அப்போ வந்துட்டு அந்த குற்றால அருவியில் வந்துட்டு குளிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே பெர்மிஷன் இருக்குது. ஆனால் வந்துட்டு அதுக்கு முன்னாடி ஒரு கோயில் இருக்கும். அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு ஒரு சாரருக்கு வந்து தடை இருந்துச்சு. அதனால் வந்துட்டு நான் அந்த கோயிலுக்கு அந்த வழியில் வந்துட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி தடை பண்ணனால அப்போ வந்துட்டு நானும் வந்து அங்கே போகல. அங்கே வந்து உயர்வு தாழ்வு பார்க்குறீங்க, அதனால் வந்துட்டு மனிதர்களிடம் உயர்வு தாழ்வு பார்க்கக்கூடாது அப்படி சொல்லி அந்த விஷயத்தில் வந்து காந்தி வந்து உறுதியாக இருந்தாருன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து தமிழ் கற்க வந்து எப்போவே ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு பார்க்கும்போது தென்னாப்பிரிக்காவில் இருந்தப்பவே தமிழ் கற்க ஆரம்பிச்சிட்டாருங்கிறாங்க. இவருக்கு வந்துட்டு ரொம்பவே பிடிச்சதாக வந்துட்டு நூல்கள்னு பார்க்கும்போது ஜியு போப்போடைய தமிழ் கையேடு வந்து தன்னை வந்து கவர்ந்ததாக சொல்லுவார். திருக்குறள் வந்து என்னென்னா தன்னை வந்து பெரிதும் கவர்ந்த நூலாக வந்துட்டு இவர் வந்து குறிப்பிடுவார். 1937 வந்து சென்னையில் வந்து இலக்கிய மாநாடு நடக்கும். அதில் வந்து இவர் தலைமை தாங்குவார். அப்போ வந்து ஊவேசா வந்துட்டு வரவேற்புரை வந்து வழங்குவார். வரவேற்புரை வழங்கும் போதுட்டு அதை கேட்டுக்கிட்டு இருந்துட்டு காந்தி வந்து அதனுடைய மன மகிழ்ச்சியால் என்ன சொல்லுவார்னா, இந்த பெரியவரின் அடிநிலையில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறது அப்படின்னு சொல்லி காந்தி வந்து அவரை பார்த்து சொல்லுவார். அதுக்கப்புறம் 1 மார்க்கு காந்தியடிகளிடம் ஆடை அணிவதில் வந்து மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் எது அப்படின்னு கேட்கும்போது மதுரை தான் வந்து மாற்றத்தை ஏற்படுத்திச்சு. காந்தியடிகள் டேஸ் அடிநிலையில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று விரும்பினார்னா ஊவேசா அவருடைய அடிநிலையில் இருந்து தான். அடுத்தது வந்துட்டு இலக்கிய மாநாடு அப்படிங்கும் போது சென்னையில் வந்து 1937 நடந்திருக்கும். தமிழ்நாட்டு கவிஞர் யாருன்னா பாரதியார். குற்றாலம் அப்படிங்கிறது வந்து அருவியை குறிக்குது. அடுத்தது வந்துட்டு தமிழ் கையேடு அப்படிங்கிறது வந்துட்டு யாருடையதுன்னா ஜியு போப்பு. இது வந்து அவரை வந்து கவர்ந்த நூலாகவும் திருக்குறள் வந்துட்டு மிகவும் கவர்ந்த நூலாக வந்து கருதப்படுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.